இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸை எப்படி ரீட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இன்கிரிடியன்ட்டை ரீட் பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ல இருக்க இன்கிரிடியன்ட்டை ரீட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஒரு பிஸ்கெட் வாங்க போறீங்க அப்படின்னா அதுல வந்து மைதா இவ்வளோ சேர்த்துருக்கோம், சுகர் இவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு அவங்க பர்டிகுலராக கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து இன்க்ரீடியன்ட்லாம் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா கொடுத்துருப்பாங்களே தவிர எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டுலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து டிசைனிங் ஆர்டரில் இருக்கும், அதாவது பெரிய அமௌண்ட்லேருந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்க இன்க்ரீடியண்ட்டில் வந்து ஆக்வான்றது ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஆக்வா தான் அதிகமான சேர்த்துருப்பாங்க. கிளிசரின் செகண்ட் இருந்துச்சுன்னா கிளிசரின் வந்து ஆக்வா விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இன்க்ரீடியன்ட் வந்து. அதாவது ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட்டு, லோவஸ்ட் கான்சன்ட்ரேஷன் லாஸ்ட்டு. நீங்கள் வந்து எதை ரொம்ப இதுவாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரீடியண்ட்டை வந்து அவங்க பில் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் 5 இன்க்ரீடியன்ட் தான் வந்து அதனோட பேஸாக இருக்கும். அதாவது அந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு அவங்க வந்து அந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து உருவாக்குவாங்க. அதனால் நீங்கள் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் 5 இன்க்ரீடியண்ட்டை வந்து நோட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ்வலி எது லாஸ்ட் அந்த இன்க்ரீடியண்ட்டில் வந்து லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ், கலர், பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது ஸ்மால் அமௌண்ட் இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து அதில் இப்போ நீங்கள் ஒரு இன்க்ரீடியன்ட் வாங்கினீங்கன்னா அதில் எதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். என்ன ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்லாம், ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்னா என்ன அப்படின்றது நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். அதை போயிட்டு பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்னா என்னன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விட்டமின் சின்றது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். அது வந்து எந்த இடத்துல இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அது ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதில் வந்து விட்டமின் சி அதிகமாக சேர்த்துருக்காங்க, அதுவே லாஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதில் விட்டமின் சி வந்து கம்மியாக சேர்த்துருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இஸ் மஸ்ட். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத நம்ம பிளைண்டாக நம்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகுற ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னொரு ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆயிலி ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகுது, ட்ரை ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப்ஸ். ஸோ வந்து நம்ம இன்க்ரீடியன்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் டைப்க்கு எது சூட் ஆகும்ட்டு நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கலாம். அதனால தான் நம்ம சேனலில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்னா என்ன, இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் போட்டுட்டு வரோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.